இவ்வளவு மோசம். வணக்கம், நான் உங்கள் கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது ஏனையின் 55க்கு அருகாமையில் நிற்கிறேன். இதில் ஒரு பாரிய விபத்து ஒன்று நடந்திருக்கு. அதுவும் நின்ற லோரிக்கு பின்னால் வந்த லோரியை அடித்து மிகப்பெரிய சேதம். ஒரு லோரியை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போயிட்டோம். அடுத்த லோரி இதில் இருக்குது. காயங்கள் எதுவும் இருக்கா இல்லையான்றதுலாம் எனக்கு தெரியாது. இந்த காணொலியை பார்க்குறீங்க ஒரு விழிப்புணர்வோடு இதை பாருங்கள். இனியும் நீங்களாவது கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணுமன்றதை கேட்டுக்கொண்டு காணொலியை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையாண்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க பார்ப்போம். நான் இப்போ கிளிநொச்சி நகருக்கால போய்கொண்டிருக்கிறேன். ஏன் நான் இப்போ அவ்வளோ அவசரமாக போகிறேன்ன்றதை நீங்கள் யோசிப்பீங்க. எனக்கு ஒரு நண்பர் வந்து கோல் எடுத்து ஒரு பாரிய விபத்து ஒன்று கிளிநொச்சி 55 பக்கத்தில் நடந்திருக்கு. மிக வேகமாக வாங்கன்னு சொன்னார். அப்போ அந்த அடிப்படையில் நான் வேகமாக போய்கொண்டிருக்கிறேன். ஏன் அந்த ஆக்சிடென்ட் என்ன நடந்தது என்னன்ற பிரச்சனையெல்லாம் நாங்கள் முழுமையாக பார்க்க இருக்கிறோம். அண்மை காலமாக எங்களோட பிரதேசங்களில் வந்து வடக்கு கிழக்கு பகுதிகளை பொறுத்தளவில் விபத்துக்கள் கூட நடந்து கொண்டிருக்குது. அதுவும் வந்து நித்திர தூக்கத்தால் கூடுதலான வேக கட்டுப்பாடும் நித்திர தூக்கம்னு சொல்லலாம். அண்மையில் கூட நாங்கள் கொக்காவில் பகுதியில் ஒரு விபத்து நாங்கள் இப்போ 2-3 நாளைக்கு முதல் ஒரு காணொலி பதிவு செய்திருந்தேன். அதுவும் வந்து நின்ற வாகனத்துக்குத்தான் பின்னால் வந்த ஒரு டிப்பர் அடித்ததில் அதுலேயும் ஒருவர் காயப்பட்டுன்னு சொல்லிக்கணும். அதே போல் இதுலேயும் வந்து காயம் என்று சொல்லினோம். ஒருவர் வந்து படும் மோசமான காயத்தை ஏற்படுத்தியிருக்கவருக்குன்னு சொல்லிக்கணும். ஆனால் உண்மையில் எனக்கு என்னென்னு தெரியலை. நான் கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் என்ன நடந்தது. நான் இப்போ வந்து ஒரு அளவு கிட்ட வந்துட்டேன். 2 லொரி என்று சொல்லினோம். 2 லொரி என்று தான் எனக்கு சொல்லிக்கணும். ஒரு லொரி நின்ற லொரிக்கு பின்னால் வந்த லொரி ஒன்று அடித்ததுலாம் காயம் என்று சொல்லி. அப்போ உதாரணத்துக்கு ஒரு சைட் பண்ணி நிற்கிற லொரிக்கு வந்து பின்னால் வர லொரி அடிக்குதுன்னு சொன்னால் ஒன்று அது வந்து அவர் நித்திர தூக்கமாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு சம்பவம் அவருக்கு இருக்கலாம். வாகனத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம். வந்து அக்சிலேட்டரோ அல்லது பிரேக்கோ அல்லது ஸ்டேரிங்கோ ஏதோ ஒன்று வேலை செய்யாமல் இருந்திருக்கலாம், அல்லது நித்திர தூக்கமாக இருந்திருக்கலாம். இது 2ல் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் தான் நின்ற வாகனத்துக்கு அடிக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் நித்திர தூக்கமாக கூடுதலான சம்பவங்கள் வந்து நித்திர தூக்கத்தெல்லாம் வந்து கொண்டிருக்குது. இப்போ நாங்கள் கணிசமாக பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு வந்துட்டேன். கிளிநொச்சி நகருக்குள்ளே இருக்கிற ஆதார வைத்தியசாலைக்கு முன்னால் தான் நான் போய்கொண்டிருக்கிறேன். இன்னும் சொற்ப நேரத்தில் வந்து 55 டவர் அடிக்க போயிடுவேன். அந்த இடத்துல தான் இந்த விபத்து நடந்திருக்குன்னு சொல்லிக்கணும். உங்களுக்கு தெரியுது இல்லை, டவர் தெரியும் நினைக்கிறேன். நான் இருந்தாலும் நான் வேகமாக போய்கொண்டிருக்கிறதால உங்களுக்கு நான் அதை காட்டிக்கொள்ள முடியலை. டவரை எனக்கு முன்னுக்கு வந்து சின்னதாக தெரியுது இந்த டவர். நாங்கள் இப்போ ஆலயத்தையும் கடந்து இப்போ நான் வந்து அந்த டவர் அடிக்க போய்கொண்டிருக்கிறேன். ஆனால் அதில் வாகனங்கள் கூடுதலாக நிற்கிறத பார்த்தால் லொரிகள் தான் நிற்குது. இதில் தான் இந்த விபத்து நடந்திருக்குன்றது சரியாக தெரியுது. தயவுசெய்து இந்த காணொலியை பார்க்குறீங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இருந்தால் அப்படி இருந்தால் தான் அவங்களும் வந்து இந்த ஆபத்திலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளலாம், அல்லது அலட்சியம் இல்லாமல் வாகனங்களை செலுத்தலாம், அல்லது ஏதோ ஒரு பக்கத்தை அவங்க பார்த்து இதுதான் ரெண்டு அடிபட்ட லொரி என்று சொல்லினோம். சரி வாங்க, நாங்கள் தொடர்ந்து இந்த அடிபட்ட லொரியில் இருக்கிற பொருட்களை வந்து இன்னொரு கூலரில் வந்து சாமான்களை ஏற்றி கொண்டிருக்கணும். அந்த பொருட்களை இந்த அடிபட்ட லொரி வந்து ஒரு முன்னுக்கு இருக்கிற பாலை மரத்தோடு போய் மோதி இருக்குது. ஆனால் பின்னுக்கு வந்த லொரி தான் வந்து கூடுதலாக முன்பக்க சேதமடைஞ்சிருக்குது. எப்படி இருந்தாலும் உண்மையில் பாருங்கள், இவ்வளோ ஒரு சொல்ல முடியாது. இதிலிருந்து ஒருவர் மிக மோசமான முறையில் காயப்பட்டிருக்கிறான்னு சொல்லினோம். அவருக்கு ஒரு காலம் துண்டிக்கப்பட்டுன்னு சொல்லினோம். என்ன எப்படி இருந்தாலும் எங்களோட அவதானம்ன்றது தான் இதில் முக்கியம். உண்மையில் உயிரை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு தட்ட பொறுப்பும். நாங்கள் அலட்சியமாக இருக்கிறதால அலட்சியமாக நாங்கள் பயணிக்கிறதால எங்களோட உயிரும் போய் இன்னொரு தட்ட உயிரும் இதில் போகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. நாங்கள் 1000 நாள் வந்து வாகனத்தை ஓட்டியிருந்தாலும் கூட, இல்லை 10 வருஷம் இல்லை 15 வருஷம் அல்லது 30 வருஷம் அல்லது 40 வருஷம் வாகனத்தை நாங்கள் சிறப்பாக செலுத்தியிருந்தாலும் கூட ஒரு நிமிடத்தில் வந்து எல்லாமே ஒரு செகண்டுக்குள்ளே வந்து எல்லாமே மாறிடும். அந்த செகண்ட் தான் வந்து ஆபத்தான செகண்டாக இருக்கும். அது உங்களுக்கு மட்டுமில்லை, எங்களுக்கு மட்டுமில்லை, இவருக்குமே அது வந்து ஒரு தலைகீழாக மாறுறது தான் அந்த செகண்டாக இருக்கும். இதை கவனத்தில் கொண்டு நீங்கள் தயவு செய்து வாகனத்தில் பயணிக்கிற நீங்கள் வந்து ஒரு அவதானமாக பயணிங்க. அது உங்களுக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் உங்களோட பிள்ளைகளுக்கும் வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும்.
சரி, தொடர்ந்து பாருங்கள். காணொலி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி விடுங்க, மற்றவங்களையும் பாதுகாத்து கொள்வோம் தானே. இப்போ பாருங்கள், லொரியை கட்டி இழுத்து வந்து கொண்டிருக்கணும். அதாவது ஜேசிபிலாம் கட்டி இழுத்து கொண்டு வராங்க. ஜேசிபியை வந்து வீதி போக்குவரத்து போலீஸார் வந்து பாதுகாப்பு ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கணும். கட்டியெழுத்து கொண்டு வரதை நாங்கள் பார்க்குறோம். இதுதான் அந்த விபத்துக்குள்ளானது. இந்த லொரி தான் பின்பக்கத்தால் வந்து அடித்தான்னு சொல்லினோம். இந்த லொரி வந்து பின்பக்கத்தால் அடித்தான்னு சொல்லினோம். எவ்வளோ மோசமாக அடிபட்டிருக்குன்றதை பாருங்க. யூடியூப் எவ்வளோ மோசமான முறையில் அடிபட்டிருக்கண்டு பாருங்கள். இவ்வளோ வேகமாக வந்து இந்த போலீஸார் தான் இதை ஒழுங்குபடுத்தி கொண்டு போய் கொண்டிருக்கணும். உண்மையில் நித்திர தூக்கம் தான் எல்லாத்துக்குமே காரணம். அதுதான் முக்கியமான விஷயம். நித்திர தூக்கத்தால் இவ்வளோ பிரச்சனை வருதுன்றதை நீங்கள் ஓரளவு இதில் பார்க்க தெரியும். நாங்கள் நேற்று போட்ட காணொலியிலையும் அது சம்மந்தமாக நாங்கள் காய்ச்சி போட்டிருக்கிறோம். நித்திர தூக்கம் வந்ததால் இவ்வளோ பிரச்சனை வருதுன்றதில் நீங்கள் அறிஞ்சு கொள்வீங்க. இதால் வந்து இவ்வளோ நெரிசல்ண்டு பாருங்கள். இவ்வளோ நெரிசலாக இருந்த மக்கள் போய் கொண்டிருக்கேன். இப்போ இது வந்து கிளிநொச்சி நகர்பகுதியில் தான் இந்த சம்பவம் நடந்தது. 55 என்று சொல்லப்படுகின்ற இடத்துல தான் இந்த ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இது 55 கிட்ட ஒரு லொரி அடிபட்டிருக்குது. 2 லொரி பின்னுக்கும் முன்னுக்கும் அடிபட்டிருக்குது. இதைத்தான் நாங்கள் இப்போ பதிவு செய்ய போகிறோம். இந்த காணொலியை பாருங்கள். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஒரு லொரியை கொண்டு வராங்க போலீஸுக்கு. அடுத்த லொரி இதில் நிற்குது. பின்பக்கத்தால் அடிபட்டுன்னு தான் சொல்லினோம். ஆனால் இன்னும் இதில் என்ன நடந்தன்றதெல்லாம் எனக்கு தெரியல. பாருங்கள். இது வந்து A9 அடிபட்டிருக்குது. A9 55 டவர்லேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு அடிபட்டிருக்குது. ஆனால் பின்னால் அடித்தான்னு தான் சொல்லி நம்ம வந்து பின்னால் அடிபட்டிருக்குதுன்னு சொல்லி. இதுக்கு சேதம் குறைவு. அந்த இப்போ கொண்டு வர லோரிக்கு சேதம் கூடையாக இருக்குது. பின்பக்கத்தில் அடிபட்டுறோன்றதான் பார்ப்போம். இப்படி அடிபட்டு பக்கம் பிச்சு கிடக்கு பாரு. காலமேண்ட வழியாக கொஞ்சம் நெரிசலாக இருக்குது. வாகன நெரிசல்கள் கூடையாக இருக்குது. வந்து நின்ற லொரிக்கு பின்னால் வந்த லொரி தான் அடிச்சிருக்கு. அது கடுஞ்சேதம். அதை வந்து கொண்டு போயிட்டு நம்ம சொல்லினோம். இதை வந்து கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் செய்யணும். இது பெரிய சேதம் இல்லை. அது பெரிய சேதம். நான் தரக்குள்ளே கட்டி இழுத்து ஜேசிபியால் கட்டி இழுத்து கொண்டு போயினோம். அடிபட்டு இந்த லொரி தான் இப்போ அடிபட்ட லொரி. இது வந்து நின்ற லொரி. ஒரு லொரியை கொண்டு போயிட்டாங்க. நான் தரக்குள்ளே போய்க்கொண்டிருக்க லொரி. அடுத்த லொரி தான் இதில் நிற்கிற லொரி.